ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா. பா, என்னப்பா? காசு ஒரு 2000 வேணும்ப்பா. கணக்கு தா கொடுக்குற ஐயா. என்ன கணக்கு? என்ன எங்க அப்பா காசை கொடுக்க யோசனை பண்ற? ஐயா, நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன கணக்கு சொல்ல போற? இப்படி தம்பி கேட்குறப்ப பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா தம்பிக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியாமல் போயிடுங்க ஐயா. புரியுது கணக்கு. அப்புறம் எனக்கு இருக்கிறது 2 பசங்க. நான் சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, அம்மா இல்லாத பசங்க. அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடக்கூடாது பாரு, அதனால தான். நீங்கள் சொன்னால் சரிதாங்க ஐயா. ஏன் கணக்கு? போன வாரம் வடிவேலு 2000 தேங்காய் வாங்கிட்டு போனா, காசு வந்துச்சா? காலையில் தான் கொடுத்துட்டு போனாங்க ஐயா. ஐயா, காஃபி குடிங்க ஐயா. அப்பா நான் தோட்டத்துக்கு கிளம்புறப்பா. சரி போப்பா, பின்னாடி நானும் வரேன். நானும் தோட்டத்துக்கு போகிறேன் ஐயா. காப்பி குடிச்சிட்டு போறது? நான் குடிச்சிட்டாங்க ஐயா. ஏம்மா, வெளிநாட்டுக்கு போனானே உன் புள்ள எப்படி இருக்கான்? போன வாரம் ஃபோன் பண்ணாயா, எதுவும் சொல்ல வரான். ஆனால் அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லலை. அங்கே என்ன கஷ்டப்படுறானோ. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாம இரு. காசெல்லாம் அனுப்புகிறானா? போன வாரம் அவன் தங்கச்சிக்கு வளகாப்பு பண்ண கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தான். அப்புறம் என்ன, நல்லா தானே இருக்கான். புள்ள சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறானோ, புது இடம், தூங்குனானோ இல்லையோ. எல்லாம் போக போக சரியா போயிடும், சும்மா புலம்பிட்டு இருக்காத. சரிங்கய்யா. முனியம்மா வந்தாளா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கய்யா. வந்தா சொல்லு, டவுன் வரைக்கும் போகணும். லாண்ட்ரிக்கு போய் துணியை வாங்கிட்டு வர சொல்லு, நானும் தோட்டத்துக்கு போகிறேன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? என்னம்மா? டீச்சர்மா. ஐயோ வாத்தியார். ஐயோ வாத்தியார் வந்துட்டாரு. டேய் வாத்தியார்டா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க? ஒரு டிசிப்ளின் இல்லை சார். அவனுக்கு பிறந்த நாள் சார், பர்த்டே சாங் பாடிட்டு இருந்தோம். டிக் டிக் பாடுற மாதிரி கேட்டுச்சு. தம்பி உங்க அப்பா பார்த்தம்பா, காலையில் 5:30 எழுந்திரிக்கிறியாமா? பாருங்கடா, பையனா இப்படிதான் இருக்கணும். சார், அப்பா பொய் சொல்றாரு சார். நான் எந்திரிக்கிறது 7:30 மேலே தான் சார். சரி விடுங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. அதனால கேள்வி கேட்டா நல்ல பதில் சொல்லி நல்ல பேர் வாங்கி கொடுங்க. போன கிளாஸ்ல யோசிப்பை பத்தி சொன்னேன். மீதி கதையை இப்ப பார்க்கலாம். கிளாஸ் டீச்சர் யாரு? சார் வணக்கம் சார். நான் தான் சார். என்ன மேன், உங்க பசங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தரலையா? பெரிய ஆள் வந்திருக்கேன், வணக்கம் சொல்லாம இருக்கானுங்க. பசங்களா, சாருக்கு வணக்கம் போடுங்க. என்ன பாடம் சார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? பசங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்களா? சார் நீங்க கேள்வியை கேளுங்க, எப்படி பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. அது என்ன போர்டில் யோசேப்புன்னு எழுதியிருக்கு? அது நான் பைபிள் கதை சொல்லிட்டு இருக்கேன் சார். சார் நீங்க வெளியே போங்க, இவங்க கிட்ட நான் கேள்வி கேட்கணும். என்னடா தம்பிங்களா, நான் சில கேள்விகள் கேட்கலான் இருக்கேன், எல்லாம் நல்லா பதில் சொல்வீங்களா? நீங்க கேள்வியை கேளுங்க, நாங்க எப்படி பதில் சொல்றோம்னு பாருங்க. பாப்பா, நீ எந்திரிச்சு போய் அந்த மேப்ல அமெரிக்கா எங்க இருக்குன்னு கண்டுபிடி. இதோ சார் இங்க இருக்கு. வெரி குட். சரி, அடுத்த கேள்வியும் உனக்கு தான். ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? பகல்ல ஆந்தை தூங்கிட்டு இருக்கும், ஆனா பறக்கும். தூங்குறப்போ பறக்காது. இப்போ பறக்குமா பறக்காதா? ஒரே குழப்பமா இருக்கே. சரி, நம்மளுக்கு விட தெரியல, விட தெரியாதுன்னு சொல்லிடுவோம். சார் விட தெரியாது சார். அட அட அட, என்ன அருமையான பதில். தம்பி, அடுத்த கேள்வி உனக்குப்பா, நீ எந்திரி. சார் அவங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். ஏண்டா? இந்த ஊர் பெரியவரோட மகன் சார். யாரா இருந்தா எனக்கு என்ன? தம்பி நீ எந்திரிப்பா. சார்
ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. நீ என்ன ஆஃபரில் தர போறியா? இதரா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யார்? நம்ம ஹாரியட் சார். என்னடா சொல்ற? இப்பதான் சார் மேப்ல போய் கண்டுபிடிச்சான். இவனுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற கேள்வி கேட்போம். அடுத்து இலக்கணத்துல இருந்து கேட்க வேண்டியதான். அடுத்த கேள்வி இலக்கணத்துல இருந்து, அதாவது கிராமர்ல இருந்து. நீ சொல்லு, செய்வினை என்றால் என்ன? சொல்லுப்பா தம்பி. செய்வினையா? செய்வினைனா சார் சார் பக்கத்து வீட்டுக்காரன் மேல காண்டா இருந்தானா மந்திரவாதியை கூப்பிட்டு முட்டையை மந்திரிச்சு பூமி கடியில போடல, அதான் சார் செய்வினை. வேணா, அழுதுடுவேன். அடுத்த கேள்விக்காச்சும் ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா. சரி, உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடத்துல இருந்தே ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது பைபிளில் யோசேப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் உங்கள் வாத்தியார் நிறையா சொல்லியிருப்பார். அதில் இருந்தால் இப்போ கேள்வி. பாப்பா நீ எந்திரி பாப்பா. வாத்தியார் சொல்லி தந்த கதையில் பதில் சொல்லுவில்லையா? யோசேப்பை கிணத்துல தள்ளி விட்டது யாரு? சார் சார் நான் இல்லை சார். என்னது, நீ இல்லையா? ஆமா சார், நான் தள்ளி விடல சார். நேற்று குளிக்கிறப்ப இவனதான் சார் தள்ளி விட்டேன். யோசேப்பை நான் தள்ளி விடல சார். பாப்பா, உங்க வாத்தியார் சொன்ன கதையில யோசேப்பை கிணத்துல தள்ளி விட்டது யாரு? அதான் நான் இல்லைன்னு சொல்றேன்னு சார். பைபிள்ல ஜேக்கப்போட பையன் யோசேப்பை கிணத்துல தள்ளி விட்டது யாருன்னு தானே கேக்குறேன். பயப்படாம சொல்லுமா, எதுக்கு பயப்படுற? சத்தியமா நான் இல்லை சார். எங்க வாத்தியார வேணும்னா கேட்டு பாருங்க சார். ஐயோ 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 ஐயோ, வாத்தி உழுகுவாயா? என்ன நடந்துச்சு சார்? நீ நடத்தின பாடத்துல யோசேப்பை யாரு தள்ளி விட்டான்னு கேட்டா நான் தள்ளி விட்டுலன்னு அழுகுறான். இந்த கிளாஸ்லயும் ரொம்ப நல்ல பையன் சார், ரொம்ப அப்புறாணி சார். அவன் அந்த பண்ணியிருக்க மாட்டான் சார், அவன் தள்ளி விட்டுருக்க மாட்டான் சார். ஐயோ ஐயோ ஐயோ, எங்கேயா அவன் ஹெச்எம்? இதோ வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னையா பாடம் நடத்துறாங்க உங்க ஸ்கூல்ல? அண்ணா என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயோ, உனக்கு வேற சொல்லணுமா? வாத்தியாரு ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தாரு. அந்த பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டேன். யாக்கூபு பையன் யோசேப்பை கிணத்துல தள்ளி விட்டது யாருன்னு கேட்டேன். இதுக்கு பையன் என்ன சொன்னான்? பையனை கேட்டா நான் தள்ளி விட்டதுன்னு அழுகுறான். வாத்தியாரை கேட்டா அவன் நல்ல பையன், அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சர்டிபிகேட் தரான். என்னையா பாடம் நடத்துறீங்க? யோசேப்புன்னு எங்க ஸ்கூல்ல யாருமே படிக்கலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா விசாரிச்சு யார் அந்த யோசேப்பு, அவனை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு அப்படின்னு விசாரிச்சு 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நான் லெட்டர் போட்டுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, முடியலப்பா முடியல. பசங்க தான் எப்படின்னு பார்த்தா வாத்தியாரும் இப்படிதான். ஐயோ ஐயோ ஐயோ, இவங்களுக்கு மேலே இருக்கிற எச்சமும் இதே தான். ஐயோப்பா போதும்பா, வேலையே வேணாம். சாமி, எப்படி சாமி இவங்களை வச்சு குப்பை கட்டுறீங்க? முடியல சாமி முடியல, போதும்பா, ஆளை விடுங்கப்பா. என்ன நடந்துச்சு இப்படி கொச்சிட்டு போறாரு? ஏண்டி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? நம்ம பங்கு சாமியார் இருக்கார்ல? ஆமா. அப்படியா? அது மட்டும் இல்லடி. ஆமாடி, நானும் கேள்விப்பட்டேன். என்ன இங்க கிசு கிசு? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? நம்ம சாமியார் இருக்கார்ல? ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஏமா, நமக்கு ஒசரம் அவங்க ஊரை விட்டு அவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே கடவுளோட பணியை செய்ய வந்த இவங்கள பற்றி உங்களுக்கு எப்படிதான் இப்படிலாம் பேச தோணுதோ? எப்போ திருந்து போகிறீங்களோ? சரி, நீ போய் அந்த சாப்பாடெலாம் எடுத்து வைமா. ஏம்மா, உன் மகன் வெளிநாடு போயிருந்தானே, எப்படி இருக்கான்? ஓ, மறந்தே போயிட்டேன். இந்தா
போன வாரம் டவுனுக்கு போனப்ப மொபைல் ரிப்பேர்னு கொடுத்துருந்தீல, நல்லா தான் இருக்கான், கடைக்காரன் சொன்னான். அப்போ ஏங்கய்யா பையன் ஃபோன் பண்ணா வரமாட்டேங்குது? அம்மா, பிரச்சனை ஃபோனில் இல்லை, ஓ மவன் கிட்ட தான். அப்போ இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இப்படிதான் பெத்தவங்கள மறந்துட்டு வாழ்றாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அமெரிக்கால இருந்து 3 வருஷம் கழிச்சு வந்தான். அம்மாவோட எலும்பு கூட மட்டும்தான் வீட்டுல இருந்துச்சு. 3 வருஷத்துல அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணலையே. என்ன பண்ண? போய் எதையும் யோசிக்காம வேலையை பாருமா. ஐயா போயிட்டாராடி? போயிட்டாருடி. ஏன் ஐயா முன்ன மாதிரி இருக்கிறது இல்ல? ரொம்ப சோகமா இருக்காரு. அதுவா, நம்ம சின்ன தம்பி காலேஜ் போறாருல்ல, அவர் ரொம்ப கெட்டு போயிட்டாருடி. ரொம்ப உதாரித்தனமா இருக்காரு. அந்த புள்ள எங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கானோ. டேய் மச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இது மட்டும் இல்லடா, இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய செலவாகும். காசை பத்தி கவலைப்படாதீங்க. நிறைய காசு வேணும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கு நீ எங்க போவ? அதுக்கு நீ என்ன பண்ண போற? நீங்க ரெடியா இருங்க, நான் வரேன். ஐயா, என்ன கணக்கு? நம்ம சின்ன தம்பி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நிறைய கெட்ட பழக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. நானும் கேள்விப்பட்டேன். என்ன பண்றது? நானும் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், காசு நிறைய கொடுத்து பழகாதீங்கன்ட்டு. நீங்கள் கேட்குறதே கிடையாது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க முடியல. ஏன்னா அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். வாப்பா, எங்கேப்பா கிளம்பிட்ட? நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போகிறேன். என்ன திடீர்னு? காலேஜுக்கு போகலையாப்பா? அதான் சொன்னேன்ல, டவுன் வரைக்கும் போகிறேன்னு. எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் 50,000 வேணும். எதுக்கு இவ்வளோ பணம்? அதான் செலவுக்குன்னு சொன்னால் புரியாதா? இல்லைப்பா. என்ன, உங்களுக்கு வயசானாலே இப்படிதானா? புரியாதா? ஏற்கனவே உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிறாங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து நீ நிறைய கெட்ட பழக்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்கியாமா. யார் சொன்னா? யார் சொன்னா என்னப்பா? அதெல்லாம் இப்போ வேண்டாம். காசு தர முடியுமா முடியாதா? என்னப்பா பேசுகிற? தம்பி, அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. யோ கிழவா, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? டேய், யாரை பார்த்து என்ன கேட்ட? வெளியே போடா, நீ என் பிள்ளையே இல்லை, வெளியே போ. யாரோ ஒருத்தருக்காக பெத்த பிள்ளையே கை நீட்டு அடிச்சிட்டீங்கல்ல. நான் போறேன், இப்பவுமே போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்பவுமே பிரிச்சு கொடுங்க. நீங்க இந்த கிழவனை வச்சுட்டே அழுங்க. நான் கிளம்புறேன். தம்பி, அப்பா ஏதோ கோவத்தில் பேசிட்டாருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இந்தா, என் கண்ணு முன்னாடியே நிற்காத. மாப்பிள்ளை, அவங்கிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதுக்கு என்னடா பண்ணலாம்? அப்புறம் நம்ம கிட்ட போகிறது கூட காசு இருக்காது. அதனால என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஆமாம், நீ சொல்கிறதான் கரெக்டு. சரி, சீக்கிரம் வா. டேய், என்னடா பண்ணுறீங்க? ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடா. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் எங்கே இருக்கேன்னு கூட தெரியலையே. ஐயோ, பசிக்குதே. அங்க பாரு, யாரோ உளுந்து கிடக்குறாங்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு? சரி வா, எந்திரி. என்ன வேணும்? பசிக்குதுங்க. முதல்ல வேலை, அப்புறம்தான் சோறு. அவனை கூட்டிட்டு போய் பண்ணி மேய்க்க விடு. சரிங்க. பசிக்குதே, இங்க ஏதோ இருக்கே, சாப்பிடலாம்.
பண்ணிக்க வச்ச சோத்த உன் வயிற்றுல போட்டுக்கிறியா? ஐயா ஐயா அடிக்காதீங்கய்யா. ஐயா ஐயா அடிக்காதீங்கய்யா. ஒழுக்கமா இரு, இல்ல நான் மறுபடியும் வந்து அடிப்பேன். டேய், இங்க இருந்து போயிடா. உன்னை அந்த ஆள் அடிச்சே கொண்டுருவான். எங்க அப்பா வீட்டுல எனக்கு கீழே வேலை செய்ய எத்தனை பேர் இருந்தாங்க. இங்க நான் ஒரு வேலை சோத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் அப்பா கிட்ட போய், அப்பா நான் உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் பாவிப்பா, நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்க அப்பா கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு. யாரது தூரத்துல என் பையன் மாதிரியே தெரியுது? கண்டிப்பா அவன்தான். மகனே. அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உங்க வீட்டில் என்ன ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் விடுப்பா. யாருங்க? ஓடி வாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காணாம போன என் பையன் திரும்பி வந்துட்டான். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நல்ல ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு கறி விருந்து போட்டுருங்க. அப்படியே நம்ம ஃபாதருக்கு பிடிச்ச ஷவர்மாவே ரெடி பண்ணிருங்க. இவனை கூட்டிக்கிட்டு போய் மோதிரத்தை போட்டு விடுங்க, வாட்சையும் போட்டு விடுங்க, அப்படியே புது ட்ரெஸ்லாம் போட்டு விடுங்க. வேகம். என்னப்பா வெளியே நிக்கிற? உள்ளவாப்பா. உங்க கூடவே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமில்ல. ஓடி போயிட்டு வந்தவனுக்கு விருந்து, அதுவும் கொளுத்த கண்ணுக்குட்டிய அடிச்சு விருந்து வைக்கிறீங்களா? என்னப்பா நீ? காணாம போன உன் தம்பி திரும்ப கிடைச்சிட்டான்ப்பா. நீயும் சந்தோஷப்படு. எனக்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானப்பா. வா நீயும் இந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கோ. வா. நான் வரல, நீங்களே போய் கொண்டாடுங்க. இந்த நாடகம் நமக்கு உணர்த்துவது என்ன? பெத்தவங்க மனசை புரிஞ்சிக்க மனப்பக்குவம் வேணுங்க. வாழ்க்கையில் நமக்கு சோறு ஊட்டின அந்த கைகள் சோர்ந்து போகும்போது உங்கள் கையால் சோறு ஊட்டி விடுங்க. உங்களுக்கு உடை உடுத்தின அந்த கைகள் ஓய்ந்து போகிற போது உங்கள் கையால் அவங்களுக்கு உடைகளை உடுத்தி விடுங்க. நீங்கள் அசிங்கம் பண்ணும்போது முகம் சுளிக்காமல் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கழுவி குளிப்பாட்டி விட்டாங்களே, அவங்க கடைசி காலத்தில் அவங்க அசிங்கம் செய்யும்போது நீங்கள் முகம் சுளிக்காமல் திருப்பி உங்கள் கடமையை செய்யுங்க. அவங்க மரண போராட்டத்தில் இருக்கிறப்ப ஆதரவாக அவங்க பக்கத்தில் உக்காந்து பைபிளை படிங்க, அவங்களுக்கு நிம்மதி வரும். இதைத்தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வருகையும் அதற்காகத்தான். உணர்வோம். ஆமேன்.